அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இன்றைக்கு எல்ஐசியினுடைய சொத்து மதிப்பு 52 லட்சம் கோடிக்கும் அதிகமாக வளர்ந்திருக்கு. பாலிசிதாரர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 35 கோடிக்கு மேலே இருக்கு. அதுபோல நாட்டிற்கு தேவையான உள்கட்டமைப்பு எல்ஐசி முதலீடு செய்திருக்கிற தொகை கிட்டத்தட்ட 40 லட்சம் கோடி ரூபாய். எனவே இப்படி நாட்டிற்கு உதவக்கூடிய எல்ஐசி மற்றும் பொதுத்துறை பொது காப்பீட்டு நிறுவனங்களுக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தை அரசாங்கம் கைவிட வேண்டும் என்பதை நாம் வலியுறுத்துகிறோம். எனவே அதனை பற்றி முடிவெடுப்பதற்காக இந்த செயற்குழு கூடுகிறது. அதுபோல இன்றைக்கு எல்ஐசி ஜிஐசி நிறுவனங்களில் மிகப்பெரிய பொதுத்துறை நிறுவனங்கள், இங்கே பணியாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகிறது. ஒரு காலத்தில் எல்ஐசி நிறுவனத்தில் கிட்டத்தட்ட 1 லட்சம் 3ஆம் பிரிவு 4ஆம் பிரிவு ஊழியர்கள் பணியாற்றினார்கள். ஆனால் இன்றைக்கு ஊழியர்களுடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 40,000 45,000 இருக்கிறது. எனவே இன்றைக்கு உடனடியாக பணியாளர் நியமனம் செய்ய வேண்டிய தேவை ஏற்படுகிறது. அது எல்ஐசி நிறுவனத்திலும் தேவை ஏற்பட்டிருக்கிறது, பொதுத்துறை பொது காப்பீட்டு நிறுவனங்களிலும் தேவை ஏற்பட்டிருக்கிறது. அரசாங்கத்தினுடைய கொள்கை இன்றைக்கு பணியாளர்களை நியமிப்பதற்கு எதிராக இருக்கிறது. எனவே உடனடியாக 3ஆம் பிரிவு 4ஆம் பிரிவு ஊழியர்களை பணி நியமனம் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி இங்கே சில முடிவுகளை எடுக்க இருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்றைக்கு இந்த செயற்குழு கூட்டத்தின் முன்னால் இருக்கிறது. அதுபோல பொது காப்பீட்டு நிறுவனங்களை பொறுத்தவரை 4 தேசியமயமான நிறுவனங்கள் இருக்கிறது. ஓரியண்டல், யுனைடெட், நியூ இந்தியா, நேஷனல் ஆகிய நிறுவனங்கள் இருக்கிறது. இவற்றை ஒன்றாக இணைக்க வேண்டும் என்று நாம் சொல்லுகிறோம். அரசாங்கம் ஒன்றாக இணைக்க முடியாது என்று சொல்லுகிறது. ஆனால் இதே அரசாங்கம் வங்கிகளை, தேசியமயமான வங்கிகளை ஒன்றாக இணைக்கிறது. ஆனால் பொது காப்பீட்டு நிறுவனங்களை ஒன்றாக இணைக்க மாட்டேன் என்கின்ற ஒரு கான்ட்ரடிக்டரி வியூ எடுத்து அதை சொல்லுகிறது. எனவே அதை இணைக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையை நாம் வைக்கிறோம். அதுபோல இன்றைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான பிரச்சனைகள், நம்முடைய தலைவர் சொன்னதை போல அரசாங்கம் இப்படிப்பட்ட மக்கள் பிரச்சனைகளை அதிலே தீர்வுகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யாமல் மக்களை பிளவுபடுத்தக்கூடிய அந்த பிளவுவாதிகளை பலப்படுத்துகின்ற ஒரு வேலையை நாம் பார்க்கிறோம். எனவே அதை மக்கள் ஒற்றுமையை கட்டி எழுப்புவது எவ்வாறு என்பதை பற்றி இந்த செயற்குழு கூட்டத்திலே விவாதிக்க இருக்கிறோம். அதுபோல இந்த நாட்டில் ஏராளமான வேலை வாய்ப்புகளை உருவாக்கியவை பொதுத்துறை, அதுபோல ரிசர்வேஷன் போன்ற இடஒதுக்கீடு